சேரனோட கல்யாணத்திலையும் சந்தாவோட கல்யாணத்திலையும் பெரிய குழப்பமே நடக்குது. அங்க இருக்க எல்லார் ஊர் மக்கள் முன்னாடியும் சந்தா அவங்க அப்பா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஏண்டி, என்ன தலை குனிய வச்சுட்டல, ஊரு பேரு தெரியாத அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை கழுதைக்கு நீ கழுத்த நீட்டணும்னு நினைச்சிட்ட. அதுவும் இல்லாம அவனோட வாரிச உன்னோட வயிற்றுல வச்சிருக்க. இதெல்லாம் நினைக்கும் போது நான் உசுரோடையே இருக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. எதுக்குதான் என்னை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறியோ தெரியல. எவனோ ஒருத்தன் அவனுக்காக என்னவே நீ எகுத்து நிக்கல, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, நானும் அவரும் உசுருக்கு உசுரா லவ் பண்றோம். எனக்கும் அவருக்கும் கல்யாணம் செஞ்சு வைங்க, இந்த மனமேடையிலேயே எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் முடியாது, நீ எவனுக்கோ போய் கழுத்த நீட்டுவ, அத என்னோட செலவுல நான் இங்கேயே கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நம்மளே போய் அங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படி ஒரு 4 செவத்துக்குள்ள 10 மஞ்சக்கிழங்க வாங்கிட்டு வந்து கழுத்துல கட்டி விடுறது, இதுக்கு பேரு கல்யாணமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக கல்யாணம் இல்லைன்னு ஆயிர முடியுமா? நானும் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப என்ன இவங்க நல்லா பாத்துக்கல, அதே மாதிரிதான் இவங்க எல்லாரும் நல்லா பாத்துக்குவாங்க. அப்ப உடனே சோழன் சொல்றாரு, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நிலா சொல்றாங்க, ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அங்க சந்தா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவங்க பிரெக்னண்டா இருக்காங்களாம். அதுக்கு காரணம் சேரன் அண்ணன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன், உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. என்னது, அண்ணே பிள்ளை பார்க்க போகுதா? ஐயோ, அண்ணனுக்கு அப்படியெல்லாம் திறமை இல்ல நிலா. நீ வேணும்னா எங்க அண்ணனை தப்பா நினைச்சுக்கலாம், ஆனா உண்மையாலுமே எங்க அண்ணன் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. எங்க அண்ணன் அப்பாவி அப்படின்னு சோழன் சொல்றாரு. உடனே பாண்டிக்கும் பல்லவனுக்கும் 2 பேருக்குமே ஷாக்கா இருக்குது. ஆமல்ல, நம்ம அண்ணன் அப்படியெல்லாம் இருக்காது, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துக்கிட்டு, இவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு சேரனை கேட்கவும், சேரன் உடனே சொல்றாரு, ஆமாப்பா, வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம், நான் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு அதுக்கப்புறமா நிலா ஒரு நல்ல இதுக்கு போறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம தான் அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படின்னு நிலா ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம சந்தாவையும் சேரனையும் சேர்த்து வச்சிடுறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, நீ நல்லாவே இருக்க மாட்ட, அம்மா அப்பாவை இப்படி பரிதவிக்க போயிட்டு அதுவும் ஊர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சந்தா அவங்க அப்பா, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாமே பெரிய தப்பு, என் பிள்ளை இந்த கல்யாணமே நின்று போச்சு, என்னை மன்னிச்சிருங்க, எல்லாரும் போங்க வெளியே அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்போ உடனே இங்கே சேரனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு பெத்த அப்பா தான் பிள்ளை கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு ஆசைப்படுவார். ஆனால் உங்கள் அப்பாவை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே, எனக்கு எங்கள் அப்பாவை விட நீ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சந்தா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமேன்ட்டு நம்ம சேரனுக்கு சந்தா தன்னையே நம்பி வர்றா, அவளை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. சந்தா தான் நம்மளுக்கு எல்லாமே, அவ தான் நம்ம உசுறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அவ்வளோ நினைக்கிறாரு. நிலா உடனே வாங்க போகலாம் அப்படின்னு அப்பயே நம்ம பஸ் எல்லாம் புக் பண்ணி கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க நினைக்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த ஊர்லேயும் இந்த ஊர்லேயும் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கூட வாழாதுன்னு சொன்ன இந்த வீட்டில் மொத்தமாக 4 பொண்ணையும் வாழ வச்சு இந்த வீட்டை இன்னும் டெவலப் பண்ணி அழகாக கூட்டு குடும்பமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு மாமனார் மாமியார் இருந்திருந்தா கூட மருமகள்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களேன்னு பார்க்குறவங்க வயிறெல்லாம் எரியணும். நம்ம ஒருத்தன் வயிறு எரியிற மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு இல்லை, ஒருத்தன் அப்படியே ஆணு பார்க்கணும், எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு அப்படி பேசுகிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். அதை விட்டுட்டு நம்ம கெத்து காட்டிக்கிட்டு பிரச்சனையை பெருசுப்படுத்திக்கிட்டு வாழக்கூடாது, யார் வாயிலையும் விழுந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவந்தான், ஆனால் அந்தளவுக்கு நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. முடியும் பாண்டி, நம்ம மனசு வச்சா முடியும். நீ சம்பாதிக்கிற, எல்லாருமே 4 பேரும் சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், உங்கள் அப்பா சம்பாதிக்கிறாரு, வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சம்பாதிக்கிறோம்.
மாதம் வீட்டுக்கு 5000 என்ன 10,000 கூட போனால் போகட்டும், மீதம் எவ்வளோ இருக்கும்? இவ்வளவு பணத்தை வச்சு நம்மளால பெருசாக பெரிய ஆள் ஆக முடியாதா? அதே ஊரில் அதே வீட்டில் வாழ்ந்து நம்ம எல்லாரும் பெரிய ஆள் ஆகணும், அதுதான் என்னோட கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு, அப்பா கடவுளே, நான் பொறுப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த எனக்கு இவ்வளவு பொறுப்பான ஒரு பொண்டாட்டியை கொடுத்துருக்க, நீதான்ப்பா எனக்கு ரொம்ப அப்பா என் வாழ்க்கையில் இடம் தெரியாமல் போயிருமோன்னு நினச்சேன். ஆனால் நானும் இந்த ஊரில் ஒரு ஆளாக வாழணும்னு என் பொண்டாட்டி எவ்வளவு இதாக இருக்கா, அவளோட மனசு நிறைவேறணும் கடவுளே. என் பொண்டாட்டி என்னை அந்த அளவுக்கு நம்புறா, நானும் அவளை நம்பணும் கடவுளேன்னு எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பா, நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நொய்யின்னு பாண்டிக்கு வானதி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பாண்டி ஃபோன் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, எடுத்து பேசு பாண்டி, ஏன் பாண்டி பேச மாட்டேங்கிற அப்படின்னதும், இல்லை நீ அவ ரொம்ப என்னை கேவலப்படுத்திட்டா, அவகிட்ட போய் நான் எப்படி பேசுறது, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள பாண்டி, அவள் 1000 தான் இருந்தாலும் உன்னோட லவ்வர் தானே, அப்படி இருக்கும்போது அவளை நீ இப்படிலாம் கஷ்டப்படுத்தாதப்பா அண்ணி. உங்களுக்கு என்ன நீ தெரியும், அவள் கேட்டான்னு நான் ஆசையாக ஒரு ஸ்கூட்டியை ரெடி பண்ணி அவளுக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என்னையை சர்ப்ரைஸ் பண்ணிட்டா. ஏதோ டாக்டர் கொடுத்தானாமா, அந்த வண்டி நல்லா இருக்கு, உன்னால் எனக்கு ஒரு வண்டி கூட வாங்கி கொடுக்க முடியலன்னு அந்த டாக்டரை மேலேயும் என்னை தாழ்த்தியும் பேசுகிறா. அப்படி இருக்கும்போது என் மனசு எப்படி எண்ணி அவளுக்கு இடம் கொடுக்கும்? வானதி தான் என்னோட உசுருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டாக்டரை வந்து வசதியும் என்ன தாழ்த்தியும் பேசுகிறா. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அவள் என்னோட உசுரு, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அவளுக்கே தெரியும். நான் திடீர்னு சண்டை போடுவேன், அப்புறம் அவளை விட்டால் வேறு யார் இருக்கா எனக்கு, திடீர்னு சமாதானம் ஆவேன். ஆனால் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவள். எப்போ பார்த்தாலும் டாக்டர்னு அவரை பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலைஞ்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணுங்களுக்கு அந்தந்த வயசில் வர்ற க்ரஷ் தானே அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. க்ரஷ்ஷாக இருந்தாலும் நான் அவளை எவ்வளவு விரும்பினேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. அந்த வானதியை நான் அந்த அளவுக்கு விரும்பினேன், ஆனால் அவள் என்னை இந்த அளவுக்கு நோஸ் கட் பண்ணுவான்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. தப்பு பூரா நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதில் உன் தப்பு என்ன இருக்குது? கவலைப்படாத, உன்னை வானதி கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா, நீயும் அவளும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க.